சமயபுரம் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது கோணப்பாதை அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில் பால்குடம் திருவிழா 2024. தற்போது நாம் பால்குடம் திருவிழாவின் 3ஆம் நாளான மஞ்சள் நீராட்டு விழாவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மஞ்சள் நீராட்டு விழா என்பது அம்மனை அலங்கரித்து தேரில் எடுத்து அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீரை ஊற்றியும் வண்ண கலர்களை பூசியும் விளையாடுவார்கள். அந்த விளையாடுவதை அன்னை தாய் மகமாயும் பார்த்து தானும் மனமகிழ்ந்து தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை தானும் பார்த்து மகிழ்வாள் அன்னை மகமாயி. இந்த மஞ்சள் நீராட்டு விழாவின் போது அன்னையின் முன்பு சக்தி கரகமானது சேர்ந்து திருவித உலா வருகிறது. இந்த சக்தி கரகத்துடன் அன்னையும் சேர்ந்து திருவித உலா வரும்போது அன்னை கையில் வேப்பிலை எடுத்து வீதி உலா சுற்றி வருகிறாள். இந்த நிகழ்வின் போது அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடுகிறார்கள் இந்த மஞ்சள் நீராட்டு விழாவினை. இந்த மஞ்சள் நீராட்டு விழாவின் போது பக்தர்கள் அனைவரும் தங்கள் வீட்டின் முன் தாம்பூலத்தட்டில் தேங்காய், வாழைப்பழம், சூடம், பத்தி, எண்ணெய் மற்றும் அம்மனுக்கு மிகவும் பிடித்த மாவிளக்கு, அதாவது மாவு, பச்சரிசி மாவில் செய்த அந்த மாவை பிரசாதமாக அந்த தட்டில் வைத்து அன்னைக்காக காத்திருப்பார்கள். அன்னை ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லும் போது அது தேங்காய் உடைத்து பூஜை செய்யப்படுகிறது. இந்த திருவிழாவின் கடைசி நாளான இந்த நாள் தான் மஞ்சள் நீராட்டு விழா. இந்த மஞ்சள் நீராட்டு விழாவின் போது அன்னை மகமாயி ஊர் முழுவதும் சுற்றி வந்த பிறகு மறுபடியும் எடுத்து வரப்பட்ட அந்த சக்தி கரகமானது மறுபடியும் அன்று இரவு ஆற்றங்கருக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த கரகத்தினை நீரில் விற்று விடுவார்கள். இதுதான் பால்குட திருவிழாவின் கடைசி நாளான நிகழ்வாகும். இந்த நிகழ்வானது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் ரொம்ப மகிழ்ச்சியாக நடைபெறும். இந்த இரவு சக்தி கரகமானது எடுத்து செல்லப்படும் முன்பானது அனைவரும் எடுத்து வைக்கப்பட்ட அந்த முளைப்பாரி மற்றும் சக்தி கரகம் அனைத்துமே ஆற்றங்கருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இத்துடன் இந்த பால்குடம் திருவிழாவானது முடிவடைகிறது. இதுவரை நம்முடன் இந்த திருவிழாவில் கண்டு ரசித்த பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் அவர்களுக்கும் அந்த அன்னையின் திருவருள் கிடைக்க மனமாற வேண்டுகின்றோம்.